வணக்கம் மக்களே, வெல்கம் டு அட்டி டாக்ஸ். போத் சினிமா கிரிக்கெட்டை பத்தி பேசுவோம். எதனால இப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் வந்து T20 ஸ்குவாடை பத்தி பேசிட்டு வந்திருக்கோம். அதனால ஜாலியா இருக்கும். ஸோ இந்த சினிமா கிரிக்கெட்ல ஏதாவது ஒன்றுல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கூட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கடைசி 3 டீம் ஐபிஎல்ல வந்து ஆக்ஷன் பத்தி பேசிட்டு இருந்தோம், மினி ஆக்ஷனை பத்தி. ஸோ கடைசி 3 டீம் பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி, எஸ்ஆர்எச் அண்ட் எல்எஸ்ஜி. ஸோ இந்த 3 டீம் வந்து பேசி முடிச்சுட்டா இந்த மொத்த டீமும் 10 டீமும் முடிஞ்சிடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இதுலேயே வந்து கம்மியாக பேசக்கூடிய ஒரு டீம் என்ன அப்படின்னா ஆர்சிபி, சாம்பியன்ஸ் டீம், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். இதெல்லாம் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு பண்ணிக்க ஏப்ரல் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்க, அவ்வளவுதான். இதெல்லாம் ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு கனவு வார்த்தைகள். இதெல்லாம் யாராவது நம்ம சொல்லுவாங்களா? சார் நீங்க என்ன சார், உங்களுக்கு என்ன சார் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்? டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் என்னங்க சொல்றீங்க? அந்த மாதிரி வந்து இருக்குது. சோ பாத்தீங்க ப்ரோ, உங்களுக்காக மட்டும் தான் நான் பொறுத்துட்டு இருக்கேன், பாத்துக்கங்க. சோ ஆர்சிபி பார்த்தா அப்படின்னா ஆக்ஷன்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 16 crores சம்திங் வச்சுட்டு போயிருந்தாங்க. சோ அதுல வந்து அவங்களுக்கு பெருசா ஃபில் பண்ற அளவுக்கு ஒன்றும் கிடையாது, எக்ஸப்ட் ஒரு சில ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் மட்டும் வேணும். மீன்ஸ் ஒரு பேக்கப்ஸ் மாதிரி வேணும். ஆனாலுமே அதுலயுமே எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் விஷயம் ஆக்ஷன் வந்து ஆர்சிபி பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க யாரெல்லாம் பிக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, வெங்கையர் வந்து லாஸ்ட் டைமே வந்து 23 கோடி வரைக்கும் போயிருந்தாங்க. ஸோ இந்த டைம் வந்து 7 கோடிக்கு எடுத்திருந்தாங்க. பேஸ் பிரைஸ் 2 crores வந்து மங்கேஷ் யாதவ்னு சொல்லி ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா 5.2 கோடி கொடுத்து எடுத்திருந்தாங்க. ஜேக்கப் டஃபி வந்து பேஸ் பிரைஸே தூக்குனாங்க. ஜார்டன் காக்ஸ் வந்து பேஸ் பிரைஸ் 75 lakhs. கனிஷ் சௌஹான் பாத்தீங்கன்னா 30 lakhs. விஹான் மல்ஹோத்ரா வந்து 30 lakhs. விக்கி ஆஸ்வால் பாத்தீங்க அப்படின்னா 30 lakhs அண்ட் சாத்விக் தேஸ்வால் பாத்தீங்கன்னா 30 lakhs. இவங்க பேஸ் பிரைஸ்ல வந்து எடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஃபில் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் மட்டும் உங்களுக்கு ஸ்குவாட்ல நினைச்சு அப்படின்னா யாஷ் தயாலுக்கு பதிலாக வந்து யார் வர போறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு பதிலாக பாத்தீங்கன்னா மங்கேஷ் யாதவ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. இந்த டீம் எப்படி செட் ஆயிருக்குது, என்ன ஏது? உங்க டீம் ஆல்ரெடி செட்டா தான் இருந்தது, கூட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி வெங்கடேஷ் ஐயர் வந்திருக்கிறாரு. வெங்கடேஷ் ஐயர் 7 crores ஸ்டீல் பை. அது எப்படின்னா 27 crores 23 crores ஒருத்தர் 7 crores கத்துறீங்க, ஸ்டீல் பை. அது சொல்லணும்னு ஆசையா தான் இருக்கு. பட் ஸ்டில் ஒரு இந்தியன் ஆல்ரவுண்டர் ஹூ கேன் பவுல் 2 overs அந்த மாதிரி இருக்கும்போது வெங்கடேஷ் ஐயர் இஸ் a good buy for you. இப்படிதான் நாங்க கலாய்ச்சிட்டு இருந்தோம், குருநாள் பாண்டியா எடுத்திருக்கீங்களா, இவனு எடுத்திருக்கீங்களா, அவன் எடுத்திருக்கீங்களா, கப்ப வச்சுட்டு போயிட்டீங்க. அண்ட் இன்னொரு சூப்பர் பை வந்து ஜார்டன் காக்ஸ். உங்களுக்கு ஜார்டன் காக்ஸ் உண்மையில என்ன மாதிரி ஆடிட்டு இருக்கிறான், ரிவர்ஸ் பேடல் என்ன ஆடுறான், தூக்கி விட்டு சொருறான், அப்படி இப்படின்னு ஆடிட்டு இருக்கிறான். அவனும் உங்களுக்கு சூப்பரான பை. எப்படி சொல்றது, ஆல்ரெடி ஒரு ஹிட்டிங் ஜோன்ல இருக்கிற ரொமாரியோ செப்பரன், டிம் டேவிட் கூட இன்னொரு இது சேர்ந்த மாதிரி இருக்குது, அவ்வளவுதான். மத்தபடி மத்தங்க யாரும் ஜேக்கப் டஃபி. ஓய்யோ மறந்துட்டேன், ஜேக்கப் டஃபி சரியான. அததான் யோசிச்சிருந்தேன், ஹேசல்வுட் கூட யாரோ ஒரு ஃபாரின் பவுலர் யோசிச்சுட்டு இருந்தேனே அப்படின்ட்டு. சோ ஜேக்கப் டஃபி ரீசெண்டா அவர் போட்டுட்டு இருக்கிற நியூசிலாந்து சீரீஸ், நியூசிலாந்து வெர்சஸ் யார் கூட நடந்துச்சு, பாகிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ், 2 பேர் கூடயும் சூப்பரா போட்டுருந்தாங்க. சோ அவர் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஃபைண்டா இருந்தாரு அவருக்கு. ஆனா யாருமே உங்களுக்கு பேட் தூக்கல, அதனால அலையக்கா எடுத்துக்கிட்டீங்க நீங்க. அதுதான் சொல்றேன், ஒரு சில பேர் வந்து மக்கு மாதிரி உட்கார்ந்தானுங்க. எனக்கு அதுதான் டென்ஷன் ஆச்சு, ஏதோ கொஞ்சமாவது போட்டி கொடுங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சோ ஜேக்கப் டஃபி வாஸ் a great deal for you, great inclusion. இவங்கெல்லாம் தாண்டி ஸ்ட்ரைட்டா 11th குள்ள வரதுக்கு ஒரு சான்ஸ் யாரு இருக்குன்னா மங்கேஷ் யாதவ் இருக்குது. யாஷ் தயால் அந்த கேஸ் எல்லாம் முடியல அப்படின்னா கண்டிப்பா மங்கேஷ் யாதவ் உள்ளாராது. அதே நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரு, யாக்கர்ஸ்லாம் வந்து நெயில் பண்ணக்கூடிய ஒரு ஆளு டெத் ஓவர்ஸ்ல வந்து. சோ நல்ல வெரி 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 குட் பிக். அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு 5.2 crores போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு போனது காரணம் எனக்கு மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் லெவல்ல ஆடிடுவாரு. ஸ்ட்ரெயிட் இன் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வந்து தான் தோணுது. ஆனா அதை தாண்டி பார்த்தா அப்படின்னா மீதி எடுத்த எல்லா யங் பிளேயர்ஸுமே வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்த வரைக்குமே வந்து எல்லாமே நல்லா அப்கமிங், நல்லா டொமஸ்டிக் நல்லா ஆடிக்கிட்டு இருக்க பிளேயர்ஸ் தான் இருந்திருக்காங்க. விக்கி ஆஸ்வால்ல இருந்து கனிஷ் சௌஹான்ல இருந்து சத்விக் தேஸ்வால்ல இருந்து எல்லாமே நல்லா ஆடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு 11th பெருசா டிஸ்டர்பிங் ஃபேக்டர்லாம் எதுவுமே இருக்காது. லைக் உள்ளார வந்து ஆடக்கூடிய அளவுக்கு மங்கேஷ் யாதவ் தவிர வேற எதுவும் கிடையாது. மற்றபடி ஆனா நீங்க ஃபாரினர்ஸ் 4% எப்படி போவீங்க? சால்ட் அதேதான், சால்ட், டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட், ஹேசல்வுட், இவங்க 4 பேர் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஹேசல்வுட்க்கு இன்ஜுரி ஆச்சுன்னா வந்து ஜேக்கப் டஃபி. சப்போஸ் வந்து இப்போ ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து ஓப்பனிங்ல பவுலிங் போடுறாரு, மிடில் ஓவர்ஸ்ல போறாரு, டெத்ல போறாருன்றப்போ அது பெருசா டிஸ்டர்ப் பண்ண முடியாது. டிம் டேவிட் மேபி அவுட் ஆஃப் ஃபார்ம் போனார் அப்படின்னா நம்ம ஜார்டன் காக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. சால்ட் இல்லைன்னா வந்து ஜேக்கப் பெத்தல் இருப்பாரு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு இது இருக்குது. படிக்கல் எனக்கு தெரிஞ்சுன்னா படிக்கல் வந்து ஓப்பன் பண்ணணும். ஏன்னா லாஸ்ட் டைம் அவர் பண்ண ஒரு நல்ல ஒரு லைக் ஆடி கொடுத்தாரு, நிறைய இதுக்கு கொஞ்சம் நல்லா ஹிட் பண்ணி கொடுத்தாரு. அதுக்காக எனக்கு தெரிஞ்சு படிக்கல வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு மேபி அவர் வந்து ஃபார்ம்ல இல்ல அப்படின்னா வெங்கையரை டேரக்டா உள்ளார கூப்பிட்டு வரலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ கோலி, சால்ட், படிக்கல், பட்டிதார், ஜிதேஷ் சர்மா, குருணால் பாண்டியா, டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட், ஹேசல்வுட், சுயாஷ் சர்மா அண்ட் புவி. இம்பாக்ட் பிளேயர் பார்த்தா அப்படின்னா உனக்கு மங்கேஷ் யாதவ் வந்து வருவாரு.
சோ வெங்கடேஷ் ஐயரை யூஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு ஓகே யூஸ் பண்றது எனக்கு ஓகே தான். ஆனா படிக்கல் நல்லா பண்ணிருக்காருல்ல, அந்த ஒரு இதுக்காக எனக்கு அது ஒரு சரி, எமோஷன் வைஸ் கொஞ்சம் ஓகே இம்பாக்ட் பிளேயரா நீ வெங்கடேஷ் ஐயரை யூஸ் பண்ணிட்டு போ. இவனுக்கு மங்கேஷ் பிளேயர் டெத் போல் ஒரு ஆள் இருக்கு அதுல. நீ புவியை இல்ல புவியை நீ 3 ஓவர் வந்து ஃப்ரெண்ட் நீ யூஸ் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு இல்ல மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஒரு 2 ஓவர் போடுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா உன் டெத்ல யாருமே இருக்க மாட்டாங்க. மங்கேஷ் யாதவ் நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் வேற இல்ல, உனக்கு யாருமே லெஃப்டியே இருக்க மாட்டாங்கல்ல. சோ அதனால மங்கேஷ் யாதவ் உள்ள இருக்குன்னு சொல்றேன் நானு. வெங்கி ஐயர் வந்தா படிக்கல் மேல தான் வரும். வெங்கி ஐயர் வந்துருவாரு எப்படியும். ஓகே தான், எனக்கு இல்லன்னு சொல்ல. பட் படிக்கல் ஹி டிட் வெல் இல்ல, அந்த ஒரு இதுக்காக அவருக்கு ஒரு ஒரு ரிவார்ட் கொடுக்குற மாதிரி இந்த இதுலயே ஆடலாம் அப்படின்ற மாதிரி இருந்து. சப்போஸ் அவர் இன்ஜரி ஆகாம இருந்தா ஏன்னா ஃபுல் டோர்னமெண்ட் ஆடி இருப்பாரு. ஆடிதான் மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடிக்கலாம். மேபி இன்னும் ஒரு 100 you bought him for 7.2 crores bro. then how? கரெக்ட் தான், வாஸ்தவம் தான். 15 கோடி கொடுத்து பிரசாந்த் வீர் எடுத்து அவனே பெஞ்ச் தான் பண்ண போறானுங்க. உங்களுக்கு என்ன குறை? சாரி. சோ இதான் வந்து ஆர்சிபி. சோ இதுக்கு மேல வந்து பெருசா இன்னும் ஆக்ஷன் பத்தியோ இது பத்தி பேசுறது ஒன்றும் இல்ல. வெல்டன் ஆர்சிபி. அடுத்தது பார்த்தா அப்படின்னா எல்எஸ்டி. இவனுங்க சார் இவனுங்க எனக்கு வெறிய ஆகுது சார். எனக்கு இவனுக்கு 11 என்னால எனக்கு இப்ப சிஎஸ்கேவுக்கும் நம்ம ஏதாவது சொல்லியிருந்தோம் கன்ஃபியூசிங் 11 இருக்கு சார். எனக்கு அது 11 தேவல சார். நான் வந்து 11 வந்து 12 ஃபாஸ்ட் பவுலர் வச்சு போடுவேன். அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கானுங்க அவனுங்க. சோ எனக்கு என்னன்னா சிஎஸ்கேவுக்கும் கேகேஆருக்கும் சொல்ல போய் சொன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங் 11 இருக்குது. முக்கியமா சிஎஸ்கேவுக்கு ஒன்னு ஆல்ரவுண்டர் வந்தா பேட்டர் மிஸ் ஆகுது, பேட்டர் வந்தா பவுலர் மிஸ் ஆகுது, இப்படின்னு போயிட்டே இருந்துச்சு. இவனுங்க என்னால 11 கம்ப்ளீட் பண்ண முடியல. என்னால 10 பேர் தான் என்னால எழுத முடியுது. இன்னொரு ஆள் யாரு எப்படி விளையாட போறாங்கன்னு என்னால வந்து பயங்கர குழப்பமா இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு தேவைப்பட்டது யாரு அப்படின்னா மிடில் ஆர்டர் ஒரு ஆள் தேவை, ஒரு பினிஷர் வந்து ஒரு ஆள் தேவை. ஏன்னா அப்துல் சமத் மட்டும் தான் இருக்காரு, பூரன் அப்ஃப்ரண்டா வந்துருவாரு. சோ பதோனியா அப்துல் சமத் கூட வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு மிடில் பினிஷர் வேணும். ஒரு ஆஃப் ஸ்பின்னர் வேணும். திக்வேஷ் ராத்தி மாதிரி ஒரு ஆள் இருக்காரு. சோ வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர் வேணும். அதுல வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேணும். ஷமிக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர், நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேணும். ஏன்னா மீதி இருக்கிறது பார்த்தா அப்படின்னா மோஷன் கானி இல்லைன்னா ஆவேஷ் கானி இந்த மாதிரி ஆளுங்க தான் ஆடுவாங்க. ஸோ நல்ல ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் வேணும்னு இருப்பாங்க. ஸோ ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலருக்கு இவங்களுடைய பைஸ் என்னன்றதை நான் ஃபர்ஸ்ட் படிச்சிடுறேன். ஸோ அதுல இருந்து நமக்கு வந்து தெரியும். எல்எஸ்சி பார்த்தா அப்படின்னா ஜாஸ் இங்கிலீஷ் அவருக்கு வந்து போயிருந்தாங்க. ஜாஸ் இங்கிலீஷ் பத்தி நான் சொல்றப்போ என்னன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் பஞ்சாப் கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த வந்து பாத்துருப்போம் நியூஸ். பஞ்சாப் கிட்ட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நான் வந்து கல்யாணம் ஆக போது நான் போயிடுவேன், ஸோ 4 மேட்ச் தான் ஆட போறேன்னு சொல்லியிருக்காரு. அது எப்போ சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் ரீடைன் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பேர்லாம் எழுதிட்டாங்களாம். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டேல தான் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி போறேன்னு. அவங்க வந்து இல்ல இது வந்து பிஹேவியர் சரியில்லைன்ற மாதிரி அவங்க வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து அந்த பேரை ரிமூவ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து எல்எஸ்சி கிட்ட வந்து 8 கோடி இதான் இருக்கப்ப என்ன சொல்லிருக்காரு, இல்ல கல்யாணம் முடிஞ்சு உடனே நான் மேட்ச் ஆட வந்துருவேன், மார்ச்சிலே வந்துருவேன், ஹனிமூனுக்கு நான் அப்புறமா போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து நியூஸ் வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்குது. சோ இது எப்படிப்பட்ட பாபோ பண்ணிருக்காரு அவரு. இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. ஆனா இது வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு நிறைய நியூஸ் பேஜஸ்ல. சோ ஜாஸ் இங்கிலீஷ் அவர் பாத்தீங்க அப்படின்னா 8.6 கோடி கொடுத்துருக்காங்க. முகுல் சௌத்ரி வந்து 2.6 கோடி கொடுத்துருக்காங்க. அக்ஷத் ரகுவன்ஷி பாத்தீங்கன்னா 2.2 crores, ஆண்ட்ரிக் நாக்கியா 2 crores, மணிந்து ஹசரங்கா வந்து 2 crores, அண்ட் நமன் திவாரி பாத்தீங்கன்னா 1 crore 30 lakhs பேஸ் பிரைஸ்ல இருந்து 1 crore வந்து எடுத்துருக்காங்க. சோ இதான் இவங்களோட பிக்ஸ். சோ அந்த ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலருக்கு பார்த்தா அப்படின்னா ஆண்ட்ரிக் நாக்கியா ஸ்ட்ரைட் இன் உள்ளார வந்துருவாரு. அண்ட் ஒரு ஸ்பின்னருக்கு வந்து நீ வந்து ஆண்ட்ரிக் நாக்கியாவும் எடுத்திருக்க, ஹசரங்காவும் எடுத்திருக்க, ஆனா 2 பேரை யாரும் ஒருத்தர் தான் ஆட முடியும். சோ ஃபினிஷருக்கு வந்து நீ யாருமே எடுக்கல. எனக்கு அதனாலதான் என்னால இந்த 11 ஃபினிஷே பண்ண முடியல. சோ எனக்கு தெரியல, நான் 11 அப்படியே நான் படிக்கிறேன், அதுல இருந்து அப்படியே கருத்து சொல்லலாம். மார்க்ரம், மார்ஷ், பூரன், ஆண்ட்ரிக் நாக்கியா இவங்க 4 பேர் தான் வந்து ஃபாரினர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு. சோ மார்க்ரம், மார்ஷ், பூரன் வந்து ஓப்பனிங்ல வந்து ஃபர்ஸ்ட் 3 வந்துருவாங்க. ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி நம்பர் 5, அப்துல் சமாத் நம்பர் 6, அந்த பினிஷர் யாருன்னு எனக்கு தெரியல. நம்பர் 7 யார் ஆடுறாங்க எனக்கு தெரியல. நம்பர் 8 வந்து மணிமாறன் சித்தார்த், நம்பர் 9 வந்து திக்வேஷ் ராத்தி, நம்பர் 10 வந்து எய்தர் மோஷன் கான் இல்லைன்னா ஆவேஷ் கான், நம்பர் 11 வந்து ஷமி, இம்பாக்ட் பிளேயரா வந்து ஆண்ட்ரிக் நாக்கியா. ஸோ இதுதான் நான் வந்து எழுதிக்கிறது. உனக்கு வந்து அசரங்கா ஆடணும் அப்படின்னா மணிமாறன் சித்தார்த்துக்கு பதிலாக அசரங்கா ஆடிட்டு ஆண்ட்ரிக் நாக்கியாக்கு பதிலாக நீ நமன் திவாரி மாதிரி ஒரு ஆளை ஆடணும். ஸோ எனக்கு தெரியல எப்படி இவங்க போறாங்கன்னு என்னன்னு தெரியல. எப்படி தெரியுமா, ஆண்ட்ரிக் நாக்கியா ஆட மாட்டாரு, அசரங்கா தான் உள்ள ஆட போறாங்க. ஆண்ட்ரிக் நாக்கியாக்கு பதிலா நம்ம வந்து ஆவேஷ் கான், முஷின் கான், 2 பேருமே ஆட வச்சுட்டு முகமது ஷமியும் உள்ள வச்சிருவாங்க.
எனக்கு தெரியல அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அசரங்காவை நீ ஆடிட்டு அப்படின்னா ஸ்பின்னிங் கோட்டா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். திக்பேஷ் சத்யன் அசரங்கான்னு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனா நீ ஆண்ட்ரி நாக்கே ஆடல அப்படின்னா உனக்கு ஃபாரின் பவுலரே இருக்க மாட்டாங்க, ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரே இருக்க மாட்டாங்க. ஸோ உனக்கு ரெண்டு மெயின் இருக்குது, ஒரு ஃபாரின் ஸ்பின்னர் அண்ட் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர். ரெண்டு மெயின் ஃபேக்டரை ஏதாவது ஒரு ஃபேக்டரை இறக்க தான் போறாங்க. ஏன்னா அந்த டாப் 3 பேட்டர்ஸ் சொன்னாலும் இறக்க முடியாது, அதுதான் உன்னோட ஸ்ட்ரென்த்தே. அது இல்லைன்னா நீ கண்டிப்பா தோத்துருவ. சோ அப்படி இருக்கப்போ இவங்களோட இல்லாம நீ எதுக்காக இவங்க ஆப்ஷனுக்குள்ள போனாங்கன்றதே மறந்துட்டு சம்பந்தமே இல்லாம ஃபாஸ்ட் பவுலர்ஸா. ஆமா, எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு, எனக்கு காசு இருக்குது, நான் பை பண்ணிக்கிறேன், ஃபாரினர்ஸ் இருந்தா பரவாயில்ல நான் பை பண்ணிக்கிறேன், அந்த காம்பினேஷனை பத்தி யோசிக்காம எடுத்துட்டாங்களோன்னு தோணுது. ஆமா, ஏன்னா அந்த 4 ஃபாரின் பிளேயர்ஸ் பெரிய ரோல் பண்றாங்க, அதுல 3 நீ டாப்லயே யூஸ் பண்ணிக்கிற. உனக்கு கண்டிப்பா ஒரு இந்தியன் ஸ்பின்னர் நீ ரவி பிஷ்னாயை நீ விட்டுருக்க தேவையே இல்லை. கரெக்ட், நீ ரவி பிஷ்னாயை விட்டுருக்க தேவையே இல்லை. ஏன்னா அசரங்கா வந்து இப்ப நீ எடுத்துட்ட, அசரங்காவும் உன்னால உள்ள போட முடியாது, ஏன்னா இஸ் அ ஃபாரினர். இல்ல அசரங்கா உள்ள போட்டேன்னா உனக்கு ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் இருக்க மாட்டான், which is a drawback for you. ஏன்னா பெருசா இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸோ பெரிய பிக் நேம்ஸ் பார்த்தோம்னா உனக்கு ஷமி மட்டும்தான் இருக்காப்ல. அவர் கூட அசிஸ்ட் பண்ற மாதிரி மொஷின் கானோ நாட் ப்ரூவன். ஆவேஷ் கான் நீ போன வாட்டி அவர் என்ன ப்ரூவ் பண்ணாருன்னு பார்த்திருப்ப. அது இல்லாம பெருசா உனக்கு அந்த ஃபாஸ்ட் பவுலிங் சப்போர்ட்ன்றது ஒரு பெரிய நேம்ஸ் மாதிரி யாருமே இல்ல. அப்படி இருக்கும்போது எந்த நம்பிக்கையில நீ வந்து ஃபாரினர்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய எடுத்து வச்சுக்கிட்டேன்னு எனக்கு தெரியல. 8 பேர் ஆமா 8 பேர் எடுக்கணும், இல்லன்னு சொல்ல. 8 பேர்ல நீ வந்துட்டு உனக்கு காம்பினேஷன் செட் ஆகுற மாதிரி இன்னும் ஒரு ஆள் தான் நீ எடுத்திருக்கணும். அது ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரா இல்ல விஷ்னாய் மாதிரியான ஒரு இந்தியன் ஸ்பின்னருக்கோ இல்ல ராகுல் சஹருக்கோ நீ போயிருக்கணும். இன்னொன்னு என்னன்னா இவங்க ரவி பிஷ்னாயே ரிலீஸ் பண்ணாங்க ஒண்ணு. இன்னொன்னு ஃபாஸ்ட் பால் வந்து ஷமா ஜோசப் மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பால் வச்சிருந்தாங்க இவங்க 75 லட்சத்துல எடுத்து வச்சிருந்தாங்க பேஸ் பிரைஸ்ல. அவரையுமே யூஸ் பண்ணிருக்கலாம். ஆண்ட்ரி நாக்கே பிளேஸ்ல வந்து அவரையும் நீ அசரங்கா பிளேஸ்ல ரவி பிஷ்னாய் யூஸ் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும் உனக்கு. அண்ட் டேவிட் மில்லருமே இவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஃபினிஷர் நான் பேசுறது தெரியுமா, டேவிட் மில்லருமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ எனக்கு புரியல இவங்க எந்த அளவுக்கு அந்த ஃபினிஷிங் ரோல்ல யாராவது தெரியல. மேபி நம்ம அந்த 30 lakhs 70 lakhsல எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்களா, அதுல யாராவது ஒரு ஆள் வந்து ஒரு பெரிய ஃபைன் போன வாட்டி திக்வேஷ் ராத்தி மாதிரியான ஒரு ஃபைன் வந்து ஃபினிஷிங்க்கு இறக்கலாம். எனக்கு தெரியல, நம்மளும் பெருசா டொமஸ்டிக் ஃபாலோ முகுல் சௌத்ரி அக்ஷத் ரகுவன்ஷி இவங்க எல்லாரும் வந்து பேட்டர்ஸ் தான். இவங்க எல்லாரும் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் தான். மேபி அவங்கள யூஸ் பண்ற மாதிரி இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க அவ்வளோ இன்டென்ஸா அதுலயே இருக்கிற ஆட்கள், அதனால பார்த்து எடுத்திருக்காங்க. பட் ஸ்டில் அந்த ஃபாரின் காம்பினேஷன்லாம் அவங்க பண்ணது தப்பு தான். ஆமா, முகுல் சௌத்ரி அண்ட் அக்ஷத் ரகுவன்ஷி 2 பேருமே பார்த்தா 30 lakhs பேஸ் பிரைஸ் வந்து 2.6 and 2.2 எடுத்திருக்காங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பிளானோட தான் போயிருக்காங்க. அவங்க வேணும் கண்டிப்பான்ற மாதிரி போயிருக்காங்க. மேபி அவங்களும் வந்து ஆடலாம். இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து நம்பர் 6 நம்பர் 7 பொசிஷன்ல வந்து ஆடலாம். நல்லா பண்ணா சூப்பர். ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒண்ணு இல்லாததுனால தான் போன டைம் தவிச்சாங்க. அந்த ஒரு யாரை யூஸ் பண்றது என்ன ஏதுன்னு தெரியாம பயங்கரமா தவிச்சிட்டு இருந்தாங்க. ஆயுஷ் பத்தனி நீ மிடில் ஆர்டர் பாத்தீங்கன்னா ஃபுல்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஆயுஷ் பத்தனி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படின்னா இப்போ அப்துல் சமத் ஒரு பக்கம், இப்போ இந்த அக்ஷத் ரகுவன்ஷி இல்லைன்னா வந்து முகுல் சௌத்ரி ஒரு பக்கம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லி இன்எக்ஸ்பீரியன்ஸா போறப்போ வந்து உனக்கு ரொம்ப டஃபா இருக்கும். அந்த மிடில் ஆர்டரே வந்து ரொம்ப வீக்கா இருக்குது. 11 வந்து பயங்கர வீக்கா இருக்கு படிக்கிறப்போ. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி ஒஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஃப்ரம் டீம் பார்த்தா அப்படின்னா அது வந்து கண்டிப்பா எல்எஸ்சி தான் சொல்லணும். சோ உனக்கு ஆவணும்டா கேஎல் ராகுலுக்கா பண்ற என்றே. சோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் எங்களுடைய கருத்து ஃபார் எல்எஸ்ஜி. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கடைசி டீம் நம்ம 10th டீம் பார்த்தா அப்படின்னா நம்ம காவியா அக்காவுடைய டீம். அதாவது பர்ஸ்ல 23 கோடி வச்சுட்டு எல்லாரையும் விட்டுட்டு மெயின் பேஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்தான். 23 கோடி வச்சுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறிய, என்ன இன்னும் மெஸ்ஸி வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறியா ஆக்ஷன். சிஎஸ்கேக்கு வந்து 2 யங் பிளேயர்ஸ் ஏத்தி விட்டு வரை காவியாக்கா வந்து அப்படி சிரிச்சுட்டு இருந்தாங்க ஜாலியா. அப்படி இருக்கிறப்போ வந்து அந்த எந்த அளவுக்கு இவங்க டீம் வந்து செட்டா இருக்குன்றத பார்ப்போம். இவங்களுக்கு தேவை பார்த்தா அப்படின்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட் பாலர். ஏன்னா வந்து ஷமியை வந்து இவங்க ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு ஃபாஸ்ட் பாலர் தேவைப்படுறாங்க. அண்ட் ஃபாரின் ஃபாஸ்ட் பாலர் இஷான் மணிகா ஆல்ரெடி இருந்தாரு. பட் இருந்தாலுமே இன்னொரு ஃபாரின் ஃபாஸ்ட் பாலர் வந்து நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது இல்லாமல் அதுதான் இவங்களோட மெயின் தேவையா இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து இவங்க யார் எடுத்திருக்காங்க அப்படின்னா சம்பந்தமே இல்லாம லிவிங்ஸ்டனை வந்து 13 கோடி கொடுத்து எடுத்தாங்க. சோ அது அருமையான ஒரு பை அது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாக் எட்வர்ட்ஸ் வந்து 3 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. சலீல் அரோரா வந்து 30 lakhs வந்து 1.5 crores கொடுத்து எடுத்திருந்தாங்க. அவர் வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஆல்ரெடி இஷன் கிஷன் இருக்காரு, கிளாசன் இருக்காரு. சிவமாவி ஃபாஸ்ட் பவுலர் 75 lakhs. கிரெயின்ஸ் ஃபுலேத்ரா வந்து 30 lakhs. பிரஃபுல் ஹிங்கே வந்து 30 lakhs. அமித் குமார் 30 lakhs. ஓம்கார் தர்மாலே பாத்தீங்கன்னா 30 lakhs. சக்கிப் ஹுசைன் 30 lakhs. சிவாங் குமார் வந்து 30 lakhs. சோ இதை பார்த்தா அப்படின்னா இவங்களுடைய அந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் கோட்டா வந்து யார் போட போறாங்கன்றது இன்னும் எனக்கு தெரிஞ்சு சிவமாவியை வச்சு தான் இவங்க ரீப்ளேஸ் பண்ண போறாங்க. ஷமியை வந்து சிவமாவியை வச்சு தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஏன்னா மீதி எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்தா அப்படின்னா ஏதோ ஸ்பின்னர்ஸ் இல்ல பேட்ஸ்மேனா தான் இருக்காங்க. அந்த நான் வந்து யாரு பேட்டர் பவுலர் பாக்குறப்போ மோஸ்ட்லி எல்லாமே ஸ்பின்னர்ஸ் ஆர் பேட்டர் தான் இருக்காங்க. சோ எனக்கு தெரியல எப்படி ஷமி மாதிரி ஒரு லெஜெண்டரி பிளேயரை ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் வந்து எப்படி இவங்க ரீப்ளேஸ் பண்ண போறாங்கன்னு எனக்கு சத்தியமா
எனக்கு புரியவே இல்லை இது. ஸோ அதே மாதிரி ஃபாரினுக்கும் வந்து இவங்க யாருமே எடுக்கல. சம்பந்தமே இல்லாம நீ லிவிங்ஸ்டனுக்கு போறதுக்கு, ஜாக் எட்வர்ட்ஸும் வந்து பவுலர் கிடையாது, அவரும் பேட்டர் தான். ஸோ அப்படி இருக்கப்போ நீ லிவிங்ஸ்டனுக்கு போறதுக்கு நீ டஃபி மாதிரி ஒரு ஆளுக்கு போயிருக்கலாம். நீ வந்து இவர்லாம் கோட்ஸே எல்லாம் வந்து அன்சோல்டா போனா, நீ அவருக்கு போயிருக்கலாம். எனக்கு அதெல்லாம் புரியவே இல்ல. நல்லா போட்டுட்டு இருக்கிற ஒரு பவுலர், நீ இன்னும் லுங்கி இங்கிரி எடுத்துக்கலாம். சவுத் ஆப்பிரிக்கா இப்ப இந்த T20 டூர் சூப்பரா பண்ணாரு அவரு. சவுத் ஆப்பிரிக்கா மீதி பவுலர்ஸ் ஆடி வாங்குறப்போ அவரு சூப்பரா பண்ணிருந்தாரு. நீ அவருக்கு போயிருக்கலாம். எதுக்கு சம்பந்தமே இல்லாம லிவிங்ஸ்டனுக்கு 13 கோடி போனான்னு எனக்கு புரியவே இல்லை எனக்கு. ஏன்னா எப்படி வந்து எல்எஸ்டிக்கு டாப் 3 வந்து ஃபுல்லா இதுவா போயிடும், ஃபாரினரா போயிடுவாங்களோ அதே மாதிரி இவங்களும். நீ வந்து பேர் என்ன, ஹென்ரி கிளாசன், அது இல்லாம பார்த்தா அப்படின்னா உனக்கு ஹெட், அது இல்லாம பாத்தீங்கன்னா பேட் கமிட்ஸ், இவங்க 3 பேரும் கண்டிப்பா ஆடியே ஆகணும். அது இல்லாம ஈஷான் மலிங்க ஆடினா மட்டும் தான் பவுலிங் பாக்குறதுக்காவது கொஞ்சம் சுமாரா இருக்கும். அதுவும் நீ ஆடல அப்படின்னா, அது ஆடாம நீ லிவிங்ஸ்டன் ஆடினா யாரை வச்சு நீ ஃபாஸ்ட் பாலர் வச்சு போவாங்கன்னு எனக்கு புரியல. சோ எனக்கு அதுதான் ஒரு ஒரு மோசமான விஷயமா இருக்குது. வருவாங்க சார், 30 லட்சத்துக்கு எடுத்த ஆளுங்க எல்லாம் வருவாங்க. இன்னெக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் லைனப் தான் திருப்பி ஆட போகுது. ஸோ இவங்க 11th வந்து நான் அப்படியே படிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச 11th வந்து அபிஷேக் சர்மா ஹெட் ஓப்பன் பண்ணுவாங்க. இஷான் கிஷன் நம்பர் 3, கிளாசன் நம்பர் 4, 5 வந்து நிதிஷ்குமார் ரெட்டி, நம்பர் 6 வந்து பேட் கமின்ஸ், 7 வந்து ஹர்ஷல் பட்டேல், 8 ஹர்ஷ் தூபே, 9 வந்து ஜீஷான் அன்சாரி, 10 சிவம் மாவி, 11 வந்து இஷான் மலிங்கா, இம்பாக்ட் பிளேயர் வந்து அனிகேத் வர்மா தான். ஆமா, அனிகேத் வர்மா. ஸோ இதான் அப்படி இருக்கு. ஸோ இவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் பார்த்தா அப்படின்னா இஷான் மலிங்கா, சிவம் மாவி, பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், மேபி வேணும்னா நிதிஷ்குமார் ரெட்டி போடலாம். ஸ்பின்னிங் பார்த்தா அப்படின்னா ஹர்ஷ் தூபே அண்ட் ஜீஷான் அன்சாரி, இவங்க 2 பேர் தான் வந்து போட முடியும். ஸோ எனக்கு தெரியல. கமிந்த மெண்டிஸ் இருக்காரு உள்ள, கமிந்த மெண்டிஸ் இருக்காரு. கமிந்த மெண்டிஸ் ஆடலாம். கமிந்த மெண்டிஸ் கேன் பேட், ஹி கேன் பவுல் இஸ் 4 ஓவர் கோட்டா வித் ஸ்பின். ஆனா தெரியல, அந்த ஃபாரின் எல்லாருமே அந்த மிஸ்டேக் பண்ணிருக்காங்கன்னு தான் தோணுது. ஃபாரின் ஆல்ரவுண்டர் வந்து ஃபாரின் பவுலர் வந்து லைக் அந்த 4 பேர் காம்பினேஷன் எப்படி இருக்க போகுது? 2 பேட்ஸ்மேன் போறேன்னா ஒரு ஆல்ரவுண்டர் ஒரு பவுலர் அப்படி போறியா, இல்ல 2 பவுலரு ஒரு ஆல்ரவுண்டர் ஒரு பேட்ஸ்மேன் போறியா? அந்த ஒரு தெளிவே இல்லாம இருக்கிறாங்க. இல்ல டாப் 3லயே நான் பேட்ஸ்மேன் யூஸ் பண்ணிட்டு ஒரு பவுலர் யூஸ் பண்றேன்னா, அப்ப அதுக்கேற்ற எனக்கு இந்தியன் லெஜெண்டரி பவுலர்ஸோ இல்ல இந்தியன்ல ஓரளவுக்கு இப்ப நல்லா பண்ற பவுலர்ஸோ இருக்காங்களா? அந்த மாதிரியான ஒரு பெரிய டீமா அது தெரியல. அதே மாதிரி ரவிச்சந்திரன் ஸ்மரன்லாம் இருக்காரு உள்ளார. ரவிச்சந்திரன் ஸ்மரன், இவர் இருக்காரு, கமிந்த மெண்டிக்ஸ், இந்த மாதிரி ஆளுங்களா இருக்காங்க. என்னன்னா இவனுக்கு கமிந்த மெண்டிக்ஸ் நீ உள்ளார கொண்டு வர அப்படின்னா உனக்கு டெத் பவுலிங்ல வந்து உனக்கு ஆளே கிடையாது. ஏன்னா இஷான் மலிங்கா டெத்ல வந்து கொஞ்சம் நல்லாவே போட்டு கொடுப்பாரு. அது இல்லாம பேட் கமின்ஸ் தான் வந்து போட்டா நிதிஷ்குமார் ரெட்டியோ இல்ல ஒரு ஹர்ஷல் பட்டேல வந்து டெத் பவுலிங்ல எவ்வளவு நம்ப போற. இன்னும் அவர் வந்து ஸ்லோவஸ்ட் பால் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் அதை தவிர வேற எதுவும் பெருசா யூஸ் பண்ற மாதிரி தெரியல. ஸோ அவர் இல்லைன்னா ஹர்ஷல் பட்டேல் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி இருக்கப்போ உனக்கு அவர் இருந்தாதான் உனக்கு இஷான் மலிங்கா இருந்தாதான் கொஞ்சம் டெத்ல வந்து கொஞ்சம் இதுவாகும். அப்படி இல்லைன்னா எனக்கு ஸ்பின்னர் தான் வேணும், கமிந்த மெண்டிஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீ ஹர்ஷ் தூபே இல்லைன்னா ஜீஷான் அன்சாரி 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நீ வந்து கமிந்த மெண்டிஸை எடுத்துட்டு ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் யாராவது வந்து தூக்கி போட்டு ஆடுற மாதிரி இருக்கும். அந்த யங் பிளேயர்ஸ் யாராவது எடுத்தாங்களோ அவங்கள வந்து நீ ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஆடினா விட எந்த அளவுக்கு டெத்ல இருக்க போகுது அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அது கொஸ்டின் மார்க்கா தான் இருக்குது. ஸோ தெரியல. அதான் ஆனா டாப்ல இருக்க அந்த ஒரு 4 பேர் பேட்டிங்ல அகைன் இவங்க எப்படி போறாங்க அப்படின்னா 300 தான் என் டார்கெட், அந்த 300 அடிச்சுட்டு இருக்கிற பவுலிங் வச்சு நான் ஒப்பேத்திக்குவேன் அப்படின்ற மாதிரி போறாங்க. பிளாட் பிச்சஸ் தான் கொடுக்க போறாங்க அப்படின்னா அதுக்கு இந்த டீம் ஓகே. அவங்க போன வருஷமா அந்த டாக்டிக்ஸ்ல தான் போனாங்க. ஒரு மேட்ச் தான் ஆடினாங்க நல்லா, அதுக்கு அடுத்து வந்து அப்படியே அடி வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா ஆப்போனன்ட் வந்து பேட்டிங்கும் இல்ல, அந்த மாதிரி கோர் பேட்டிங்கும் இல்ல. முன்ன மாதிரி லைக் அவங்க ஃபைனல்ஸ் போய் தோத்தாங்களா, ரன்னர்ஸ் அப் ஆனாங்களா, அந்த இயர் இந்த மாதிரியான ஒரு கோர் பேட்டிங்குமே இல்ல. அது மிஸ் ஆகுது. சோ பாப்போம். இப்பவே அந்த கோலாரா தான் எடுத்திருக்காங்க. மேபி திருப்பி நான் எப்பயும் சொல்ற மாதிரி தான், ஆன் தட் பர்டிகுலர் டே அந்தந்த பிளேயர்ஸோட பெஸ்ட் அவுட் புட் அவங்க கொடுத்தாங்க, பெஸ்ட் பொட்டன்ஷியல் அவங்க இருந்தாங்கன்னா மேபி சன்ரைசர்ஸ் கேன் வின் மேட்சஸ். ஸோ இவங்க ஸ்பின்னர்ஸுமே பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. ஜீஷான் அன்சாரி அண்ட் வந்து ஹர்ஷ் தூபே வந்து போன டைம் நல்லா பண்ணாங்க. அதே ஃபார்மை இவங்க கண்டினியூ பண்ணணும். இல்லைன்னா ஸ்பின்னு பார்த்தா அப்படின்னா வெரி 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 இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின் அட்டாக். ஸோ மற்ற டீமுக்கு வந்து ஒருத்தர் வந்து எதிர் ஃபாரினரோ இல்லை வந்து ஒரு இந்தியனோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் கூட இன்னொரு பேர் பண்ணுற பிளேயர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க. இவங்க 2 பேருமே வந்து சின்ன பசங்க. ஸோ அப்படி இருக்கப்போ அது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஃபாஸ்ட் பவுலிங் வந்து பேட் கமின்ஸ், நிதிஷ்குமார் ரெட்டி எந்த அளவுக்கு பவுலிங் போட போறாருன்னு எனக்கு தெரியல. அவர் எந்த அளவுக்கு இன்ஜுரி ப்ரோனா இருக்க போறாரு, எந்த அளவுக்கு அவர் வந்து பவுலிங் போட்டாலுமே எவ்வளவு சூப்பரா போட போறாருன்றது புரியல. பேட் கமின்ஸ் தான் மெயின் லீடா இருக்க போறாரு. பேட் கமின்ஸ் தான் அவர் ஓப்பனிங் மிடில் எண்டு எல்லாத்துக்கும் அவர் தான் போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அது இல்லாம சிவம் மாவி அவர் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு திரும்ப வந்து ஆட போறாரு.
ஜிடில எடுத்தாங்க, ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி இப்படி போயிட்டு வந்திருந்தாரு. ஸோ அவர் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாருன்னு தெரியல. ஸோ இது எல்லாமே நிறைய கொஸ்டின் மார்க் இருக்குது. பேட்டிங்லேயே திரும்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருந்தாங்க தவிர பவுலிங்கை மறந்துட்டாங்க. ஆக்ஷன்லயும் சரி, இதுக்கு முன்னாடி மெகா ஆக்ஷன்லயும் சரி, எல்லாத்துலயும் மறந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ எனக்கு தெரியல எப்படி இந்த இது போகுதுன்னு. அகைன் என்னமோ லாஸ்ட் வந்து ரியலைஸ் பண்ணாங்க. அவர் கோச் வந்து இவர் சொல்லியிருந்தாரு, வெட்டோரி சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி நாங்கள் கண்டிஷன் தான் கிங்ன்றதை புரிஞ்சுக்கிட்டோன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் திரும்பவும் எனக்கு தெரிஞ்சு அதே ஃபார்முலாவோட தான் போறாங்கன்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவங்க ஆக்ஷன்ல அவங்க எடுத்த பிளேயர்ஸ் பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஸோ லெட்ஸ் சி, அதுவும் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ இந்த இன்னைக்கு பேசின 3 டீம்ல ஆர்சிபிக்கு வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணியிருந்தாங்க. எஸ்ஆர்எச் அண்ட் எல்எஸ்சி வந்து சொதப்பன மாதிரி தான் இருக்குது. கடைசி நீ பிளான் பண்ணி என்கிட்ட சொல்லும் போதே தெரிஞ்சிச்சு மும்பை வந்து நம்ம இன்னைக்கே முடிச்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா மும்பை கடைசியில வச்சா ஆர்சிபி டம்மி ஆயிடும். இல்ல எப்படி இருந்தாலும் ஆர்சிபி எப்படி இருந்தாலும் ஆர்சிபி டிஃபெண்டிங் சாம்பியன். சரிப்பா ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கங்கப்பா, அவ்வளவுதான். ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. சாமியே கைக்கு வந்திருக்கு, அவ்வளவுதான் சொல்லுவேன். இன்னும் எங்க டீம் யார் கைக்கு போக போகுதுன்னு தெரியல. எங்க ஃப்ரெண்ட்ஸ் லெஜண்ட் சரவணா எடுத்தாலும் எடுப்பாரு. ஐயோ ஐயோ. சோ லெட்ஸ் சி, இந்த வீடியோல வந்து நாங்க 3 டீம் பத்தி பேசிருக்கோம். இந்த டீம் பத்தின உங்களோட வந்து ஒபினியன் என்ன, 11 எப்படி போகும்ன்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிருந்தோம், இந்த பிளேயர் வந்து இப்படி யூஸ் பண்ண போறாங்க, இந்த பிளேயர் நாங்க வந்து பாத்துருக்கோம் ப்ரோ, இதுல டொமஸ்டிக்லாம் பாத்துருக்கோம் அப்படினாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். சோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி பிரஸ் பண்ணி ஹைப் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீட் பண்றோம். நன்றி, வணக்கம்.